எந்த ஒரு கதாபாத்திரம் அவர் எடுத்து நடித்தாலும் கண்டிப்பாக அது மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான டேலண்டட் ஆர்டிஸ்ட், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இளவரசு சார் அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். என்ஜாமி தந்தானே எல்லாமே, என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாம். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் வந்து ஒரு படத்தில் ஆடியோ ரிலீஸில் பேசும்போது, அப்பா நீ என்னை ஹீரோ ஆக்குறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கப்பா, 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் நீ மதுரைக்கு போய் அலைஞ்சிட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன். அண்ணனுக்கு வந்து கரெக்டாக அந்த காசை வந்து ஒழுங்காக செலவழித்து படம் எடுக்க தெரியாது, எனக்கு சினிமாவை பற்றி என்னமே தெரியாதுப்பா, நீ என்னை கொண்டாந்து நுப்பாட்டிட்டப்பான்னு பேசும்போது, ஒரு தகப்பனா நான் அந்த படத்தில் நடிக்கலை, எனக்கு அவருக்கும் நேரடி ரத்த சம்பந்தம் இல்லை. எப்போ ஒரு தகப்பனுடைய வலியை தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு தகப்பன் உழைக்கிறாங்கிறத ஒரு மகன் புரிஞ்சுக்கிறானோ, அதை விட ஒரு பெரிய வரம் வாழ்க்கையில் எந்த தகப்பனும் கிடைக்காது. அந்த வரத்தை அதை மகன் சொல்லி தகப்பன் கேட்குற வாய்ப்பை நிறைய பேருக்கு காலம் கொடுக்காது. அது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை அப்பாவுக்கும் மகனுக்கு கிடைச்சது. அப்படி கிடைக்கலைன்னா என்னாகும்? அதுதான் இட்லி கடை. அப்படி ஒரு பாண்டிங் தான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு அந்த கதையில் எனக்கு ராமராஜன் ஒரு கதாபாத்திரம், நாங்கள் 2 பேர் வந்து வெளிநாட்டில் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங், ஒரு வசனகர்த்தா தனுஷை வந்து நான் அந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக பார்த்தேன். ஏன்னா ஒரு எமோஷனாக இப்போ பார்த்திபன் சார் இருக்கார், மற்ற கஸ்தூரிராஜா இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வசனத்தில் பயிற்சி இருக்கும். இவர் எழுதி கொடுத்ததை கேட்டு வந்தவர் சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி மாண்டேஜஸ் எடுக்கிறதாலும் சரி, டயலாக்ஸ் எடுக்கிறதாலும் சரி, ரொம்ப சின்சியராக உளறிடுவேன் நான். அந்த டயலாக்லாம் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அருமையான எமோஷனலாக ஒரு குடும்ப உறவை வாழும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா செத்ததுக்கப்புறம் தெரிஞ்சு பிரயோஜனப்படாங்கிற கருத்து தான் இட்லி கடையில். இந்த படத்தில் என்னை எல்லாமே கவனிச்சுக்கிட்ட டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கும், தம்பி ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும், படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரமேஷ், துரை, கிருஷ்ணா, அசோசியேட் டைரக்டர்ஸ் பாண்டி, மீனா, கேமராமேன் கிரண், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. தம்பி அருண் விஜய், தேங்க்யூ ஸோ மச் தம்பி. நீங்கள் எல்லோரும் உங்களை வந்து அந்த 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 ஆட்டிடியூட் வந்து நிச்சயமாக உங்களை வந்து சினிமா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என் ஆகஸ்ட் ஹீரோ விஜயகுமார் என்னுடைய மகன்ற முறையில் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.